திரும்பிச்சு. மக்கள் வந்து மாயாஜாலத்துல போயிடுச்சு. மக்கள் நடிகர் பின்னாடி போயிடுச்சு. மக்கள் எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டாங்க. இவன் வெகுலி, இவன் நான் வந்து தொப்பி போட்டு இல்ல, நான் தொப்பி போட்டிருக்கேன். நான் முஸ்லீம். ஆனா என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அம்மா சொல்றது புள்ள கேட்கல, பொண்டாட்டி சொல்றது புருஷன் கேட்கல. இன்னைக்கு டெப்டி சிஎம் திரிஷாவா, துணை முதல்வர் திரிஷாவாங்க. காரி முழிங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க. ஆனா நாங்க தோத்து இருக்கிறோம். காரணம் நாங்க தோத்து இருக்கு காரணம் அது ஏதோ நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா. மக்கள் தீர்ப்பு இல்லைண்ணா. இது மக்கள் தீர்ப்பு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு இன்னைக்கு சொல்ற நாள். ஆனா மக்கள் தீர்ப்பே கிடையாது. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. நான் ராயபுரம் தொகுதியுடைய தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய கட்சி தலைவர். நானு ராயபுரம் தொகுதி தலைவர். ராயபுரம் தொகுதிக்கு பொறுப்பாளர் நான் தான். ராயபுரம் தொகுதியுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் சுபேர் கானுக்காக நான் வேலை செஞ்சவன். அயராம உழைச்ச டே ஒன்ல இருந்து நான் உழைச்சி இருக்கிறேன். என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க. ஓவியம் ட்ரஸ்ட், மனசாட்சி நியூஸ்னு வரும். நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அங்க எல்லா ராயபுரம் தொகுதிங்க. டாக்டர் சுபேர் ஏங்க, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பற்ற முற்போக்குங்க. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லி சொன்னோம். இஸ்லாமியர்கள் ஓட்டு 30,000 ஓட்டு, ஒரு ஓட்டும் பிரியாம நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்க தாங்க வேலை செஞ்சோம். ஆமா, 48 இருங்க, 48 ஓட்டம், 49 ஓட்டம், 51 ஓட்டம், 52 ஓட்டம், 53 ஓட்டம், 50 ஓட்டம். அனைத்து ஓட்டிலையும் நான் தான் பிரச்சாரம் பண்ணேன். நான் தான் மைக் பிரச்சாரம் பண்ணேன். டாக்டர் சுபேர்கான் வருகிறார், வெற்றி வேட்பாளர் வருகிறார். நமது சின்னம் வெற்றி வேட்பாளர் உதயசூரியன் நமது சின்னம். நான் பேசினவன். என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க. ஆனா நாங்க தோத்து இருக்கிறோம். காரணம் நாங்க தோத்து இருக்கு காரணம் அது ஏதோ நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா, சதி நடந்திருக்குண்ணா. மக்கள் தீர்ப்பு இல்லைண்ணா. இது மக்கள் தீர்ப்பு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு இன்னைக்கு சொல்ற நாள். ஆனா மக்கள் தீர்ப்பே கிடையாது. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. குயின் மேரிஸ் காலேஜ்ல நைட்டு 11 மணி வரைக்கும் நான் போயிருக்கேன். நான் எல்லா பதிவும் போட்டிருக்கேன். ராயபுரம் தொகுதியுடைய தலைவர் நான் தான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. நாங்க வந்து சில விஷயத்துல இருங்க, நாங்க சில விஷயத்துல ஏனி சின்னத்துல தான் நிப்போம் சொல்லி நாங்க ஃபைட் பண்ணியிருக்கோம். உதயசூரியன் சின்னத்துல நிக்க மாட்டோம். உதயசூரியன் சின்னத்துல நாங்க வந்து நின்னா எங்களுக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் கொடுத்துருக்கு. உதயசூரியன் சின்னம் கொடுத்துருக்குன்னு சொல்லி உதயசூரியன் சின்னத்துல ஏனி சின்னத்துல நாங்க நின்னோம். பாபாநாசம், வாணியம்பாடி இதோ இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறோம். இது வரைக்கும் ரிசல்ட் வரல. ஆனா சேப்பாக்கம் திருவள்ளிக்கு தென்னுல நம்ம சின்னவர் செஞ்ச சேவை போனாருங்க. வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் சொல்றாங்க. ஒரு அப்பா, ஒரு முதலமைச்சர் எங்க சின்னவரை ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எங்க கொடுக்குறாருன்னா சேப்பாக்கம் திருவள்ளுவர் கொக்குஸ்ல போறாருங்க. கார்பரேஷன் கொக்குஸ்ல போய் உள்ள போனாருங்க. கால்ல செருப்பு போட்டு போனாருங்க. அவர் ஜெயிச்சாரு. ஆனா அந்த மக்கள் ஏமாற்றம் தான். மக்கள் தான் திசை திரும்பிச்சு. மக்கள் வந்து மாயாஜாலத்துல போயிடுச்சு. மக்கள் நடிகர் பின்னாடி போயிடுச்சு. மக்கள் எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டாங்க. இவன் வெகுலி, இவன் நான் வந்து தொப்பி போட்டு இல்ல, நான் தொப்பி போட்டிருக்கேன். நான் முஸ்லீம். பேசக்கூடிய இடம் எல்லாம். ஆனா என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதனால நான் பேசுறேன். நான் முஸ்லீம்ல பேசல. அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம். இது வந்து மக்கள் ஆட்சி கிடையாது. மக்கள் மகேசன் இல்ல. இந்த வார்த்தை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. என்னைக்குமே தளபதி தான் சிஎம். நம்ம சின்னவர் தான் துணை முதல்வர். நம்ம எல்லா தொகுதியிலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம தான் வேலை செய்ய போறோம். நம்ம தான் சேவை செய்ய போறோம். எந்த கட்சிக்காரரும் வர முடியாது. ராயபுரம் தொகுதியில தாமு நிக்கிறாரு. ராயபுரம் தொகுதியில தாவேகாவுடைய தாமுகு ஜெயிச்சிருக்காரு. தாமு வேட்பாளர் பேர் தாமு. அவர் ஆட்டோ டிரைவர். இதே வந்து நாதேகா நம்ம நாம் தமிழர் கட்சியில மயிலன் நிக்கிறாரு. அவர் ஆர்பார்ல வேலை செய்யறவரு. அவருக்கு ஒண்ணுமே இல்ல. பிரச்சார நேரத்துல 10 பேர் இல்ல அவர் கூட.
என் வீட்டுக்கு முன்னாடி அவருக்கு ஆபீஸ் ராயபுரத்தில் சிமெண்ட் ரோட்ல வீராஸ் தாண்டி வந்தீங்கன்னா சிமெண்ட் ரோட்ல மைண்ட்ல எங்க வீட்டில் இருக்கிறாரு. அவெல்லாம் வந்து ஒரு ஆள் இல்லை. இது வந்து நான் நம்பவே மாட்டேன். இஸ்லாமியர் ஓட்டு நம்மளுடைய வட சென்னையில ராயபுரம் தொகுதியில 30,000 ஓட்டு இருக்கு. 66,000 ஓட்டு ஐடிஎம்ஸ் மூர்த்திக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம். ஐடிஎம்ஸ் மூர்த்திக்கு ராயபுரம் தொகுதியில 66,000 ஓட்டு போன வாட்டி நாங்க ஜெயிச்சது. நான் தான் வேலை செஞ்ச ஐடிஎம்ஸ் மூர்த்திக்கும் அவர் வெற்றி பெற்றார். இந்த வாட்டி ஐடிஎம்ஸ் மூர்த்தி கொடுக்கலன்னு மக்கள் நிறைய விஷயத்துல இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி 50, 51, 48, 49, 52 எல்லா வட்டத்திலுமே அதிகாரப்பூர்வமாக பிரச்சாரம் பண்ணோம். ஜுபேர் கான் வெற்றி பெற வேட்பாளர். அது இல்லாம ஒரு செய்தியில சொல்லிட்டாங்க, ஜுபேர் கான் ஜெயிச்சார்னா அவர் மினிஸ்டர்ல அவருக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை சொன்னோம், பொதுக்கூட்டத்தில் சொன்னோம், ஆட்தொட்டி பழைய ஆட்தொட்டியில் சொன்னோம். ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் முன்னாடி பழைய ஆட்தொட்டியில் நான் பேசினேன். பழைய ஆட்தொட்டியில் பொதுக்கூட்டத்திலே பேசினேன். ஐடிஎம்ஸ் மூர்த்திலே நல்ல வேலை செஞ்சார். 53 திட்டம் கொடுத்தாங்க ராயபுரத்துக்கு. 50 திட்டம் நிறைவேற்றினாங்க. 50 திட்டம் நிறைவேற்றினாங்க. அந்த 50 எம்ஜிஆர் காலம் 53 திட்டத்துல 50 திட்டம் ஐடிஎம்ஸ் மூர்த்தி நிறைவேற்றி கொடுத்திருக்காருங்க. தளபதி ஸ்டாலின் சொல்லி அவர் வந்து மேம்பாலத்தை திறந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து மேம்பாலத்தை திறந்தாரு. போஜராஜ நகர் மேம்பாலம், மின்ட் மாடர்ன் சிட்டி. நாங்க அதுல எல்லாம் கலந்துக்கிட்டோம். என்ன நீங்க எடுத்துங்க, என்னுடைய சேனல் கூட பாருங்க. மக்கள் வந்து மாயாஜாலத்துல மாட்டிக்கிச்சு. மக்கள் மாயாஜாலத்துல மாட்டிக்கிச்சு. காரணம் இன்னைக்கு இல்ல கவர்ச்சி இல்ல. குடும்பத்துல அப்பனுக்கு மரியாதை இல்ல. குடும்பத்துல அப்பனுக்கு மரியாதை இல்ல. அம்மா சொல்றது புள்ள கேட்கல, பொண்டாட்டி சொல்றது புருஷன் கேட்கல. இன்னைக்கு டெப்டி சிஎம் திரிஷாவா, துணை முதல்வர் திரிஷாவாங்க. காரி முழிங்க. இதெல்லாம் ஒரு ஆளு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். தளபதி படத்துல நான் சினி ஃபீல்ட்ல இருக்கிறவன். நான் துணை நடிகர். நான் தொப்பி போடாம சொல்றேன். இல்ல நான் வச்சுக்கணும். நான் முஸ்லீமு. என் பேர் காஜா ஹுசைன். நான் வந்து ராயபுரம் தொகுதியில் இருக்கிறேன். தொடர்ந்து அங்கே தான் பொருந்து வந்தவன். ராயபுரம் தொகுதியில் லாலா குண்டால ஷாயின் பார்க் நடந்துச்சுல, நிஷா கப்பு ரவுண்டானா, அந்த இடத்துல பிறந்தவன். அங்கே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் செய்யாத வேலை இல்லை அங்கே. ஆனால் மக்கள் போட்ட ஓட்டு இது இல்ல. மக்கள் போட்ட ஓட்டு இல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறாங்க. 3 நாளுக்கு முன்னாடி இதே ராணி குயின் பேலஸ் முன்னாடி 1.5 hour வந்து கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். 1.5 hour கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு. எதுக்கு ஆஃப் ஆயிடுச்சு? ராணி குயின் மேல்ஸ் காலேஜ்க்குள்ள போறதுக்கு 6 வழி இருக்கு. அதுல ஒரு வழி ராணி குயின் மேல்ஸ்ல இறங்கினீங்கன்னா மைண்ட் ரோட்ல இறங்கினா சப்வே போட்டிருக்காங்க. ஃபுல்லா மெட்ரோக்கு போட்டிருக்காங்க. அது உள்ள இருந்து போனோம். அந்த உள்ளே 6 போலீஸ் போட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கிறேன், மனசாட்சியில பாருங்க. ஆனா ஏதோ நடந்திருக்கு, கண்டிப்பா நடந்திருக்கு. இஸ்லாமியர்கள் ஓட்டு மொத்தம் ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி 28,000 ஓட்டு, இந்த வாட்டி 30,000 ஓட்டு. இந்த சார் ஃபார்ம் வந்தனால 30,000 ஓட்டு நாங்க வாங்கிட்டோம். அதனால தயவு செஞ்சு மக்கள் செஞ்ச தப்போ யார் செஞ்ச தப்போ, ஆனா இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் தான் காப்பாற்றணும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் காப்பாற்றணும். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் காப்பாற்றணும். இது நல்லா எழுதி வச்சிங்க. எந்த வேட்பாளர் 234 தொகுதியில் யார் ஜெயிச்சிருந்தாலும் அந்த தொகுதி வேட்பாளருக்கு உடன்படிக்க, அவனுக்கு உடன் செய்கிறவன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க திமுக காரன் தான் இருப்பான். எழுதி வச்சுங்க.